கேரள மாநிலம் நெய்யாற்றன்கரை பகுதியில் குளத்தில் கவிழ்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார வாகனத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த விபத்து சம்பவத்தின் பாதிப்பின் தீவிரம் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் பிரச்சார வியூகத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் நேரடியாக மக்களை சந்தித்தும் அதே போன்று வாகனங்கள் மூலமாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் நெய்யாற்றின்கரை அருகே உள்ள திருப்பூர் பஞ்சாயத்து சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மோகன்தாஸ் என்பவருக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஓமினி வேன் இன்று காலை மதிய வேளையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த சாலையோரமாக இருந்த குளத்தில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தின் போது பிரச்சார வாகனம் முழுமையாக தண்ணீர் மூழ்கிய நிலையில் வாகனத்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர் சிறு சிறு காயங்களுடன் ஊர் மக்களால் பத்திரமாக மீட்கப்பட்டார். அதே நேரத்தில் இந்த வாகனத்தை மீட்கும் முயற்சியும் அந்த கயிறு கட்டியும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த தேர்தல் வியூகம், அந்த தேர்தலை சந்திக்கும் வேட்பாளர்கள் மக்களிடையே தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொருட்டு இந்த வாகன பிரச்சாரமானது ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.